மாப்பிள்ள மேற்படி அமௌண்ட் வந்துட்டியா? வாயா போய் போட்டு வருவோம். வந்துருமா? வாங்கடா இங்க நீங்க மேற்படி போட போங்க, நான் வேணான்னு சொல்லல. தயவு செஞ்சு போட்டுட்டு கல்யாணத்துக்கு சீக்கிரம் வாங்க. எப்ப பார்த்தாலும் போயிடுறிய மேற்படி போட. இங்க நீங்க போயிட்டு வர்றதுக்குள்ளாட்டி இங்க கல்யாணத்துல எல்லாம் சாப்பாடு கறி எல்லாம் முடிஞ்சு போயிருது. வெறும் ரசத்தை ஊத்துறாங்க கடைசியா வந்து. மாப்பிள்ள தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு. அந்த விட நாங்க சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் இதை தாண்டா எல்லா கல்யாணத்துக்கும் சொல்ற சீக்கிரம் வந்துருவோம்னு. தயவு செஞ்சு இந்த வாட்டியாவது ஏதாவது சீக்கிரம் வந்து தொலைங்கடா. சீக்கிரம் வரோம். சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பான், கடுப்பாயிரும் அப்புறம். 2 hours later. கறி பல்லுல மாட்டிக்கிச்சு மாப்பிள்ள. மாப்பிள்ள கறி வேகவே இல்லையா? கறி வேகவே இல்லையா? ஆமா மாப்பிள்ள. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சாப்பிட்டு வந்துட்டோம் மாப்பிள்ள நாங்க. சாப்பிட்டுட்டியா? சோற தின்ட்டியா? மாப்பிள்ள ஒரு 6 கப்பு தான் மாப்பிள்ள போட்டோம். நான் சாப்பிடலையடா. நீ என்ன சாப்பிடலையா? ஆமா, நான் உங்கள்கிட்ட என்னடா சொன்னேன்? மேற்படிய போட்டுட்டு வாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சாப்பிடலாம்னு சொன்னா இல்லையா? ஐயோ மாப்பிள்ள நீ சாப்பிடலையா? சாப்பிடலடா. மாப்பிள்ள நீ சொல்ல வேண்டியதானே மாப்பிள்ள வேண்டா. என்ன சொல்ற? ஏண்டா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், போட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா சாப்பிடலான்னு. என்ன மட்டும் தனியா விட்டு நீங்க மட்டும் போய் சாப்பிட்டு வந்திருக்கீங்கன்னா இதுக்கு என்னடா அர்த்தம்? என்ன மாப்பிள்ள அதுக்காண்டி என்ன மாப்பிள்ள என்ன பண்ண சொல்ற? நீங்க பண்ண கரெக்டா இருக்க. ஒரு ஃப்ரெண்டா நான் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லயும் என்ன டீ டோட்டலர்னு என்ன தனியா விட்டுட்டு போயிடுறியா? என்ன மாப்பிள்ள சோறு தானே மாப்பிள்ள சாப்பிட்டுட்டோம். சோறு தின்ன நான் திங்காம இருக்கல, நீங்க வர்றதுக்காண்டி நான் வெயிட் பண்றேன்ல. அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்னடா மரியாதைங்க? சரி மாப்பிள்ள, அடுத்த நீ மேற்படி போட வாடா. என்னத்துக்கு நான் மேற்படி போட வரணும்? நான் மேற்படி போட்டாதான் உங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணுமே. என்ன மாப்பிள்ள இப்படி பொசுக்குன்னு சொல்லி அப்படித்தானே சொல்றேன். அவன்கிட்ட கேளு. இல்ல மாப்பிள்ள, நீ சாப்பிட்டு பண்ணு சொன்னானுங்க பசங்க. யாரா சொன்னா? நான் உங்களுக்காக அங்க நாய் மாதிரி காத்துட்டு கிடக்குறேன்டா. இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்ல மாப்பிள்ள, எல்லா கல்யாணத்துக்கும் இப்படிதான் மேற்படி போட போயிருங்க. நான் அனாத மாதிரி கல்யாணத்துல விட்டுறீங்க, நான் தனியா உட்காந்துருக்கேன். அதுக்கு மட்டும் இல்ல, காது ஊத்துக்கு போனாலும் நான் அனாத மாதிரி இருக்கிறேன். சும்மான்றேன். அங்க எந்த ஃபங்க்ஷன் போனாலும் என்ன அனாத மாதிரி விட்டுறீடா. ஏன்டா நான் குடிக்காம இருக்கிறது பெரிய தப்பாடா? உங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதானா? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிவிட்ட? அப்படித்தான்டா பண்றியா? என்ன ரொம்ப வருத்தப்படுத்திட்டு அழுவையா வருதுடா எனக்கு. உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கணும், மேற்படி போடணும்டா. மேற்படி போடணுமா? ஆமா. மேற்படி போட மாப்பிள்ள கறியில வெறியில பேசிட்டு இருக்கலையா? ஏன்டா என்ன சோத்துக்கு செத்தவன் நினைச்சியடா? அப்படிதான் மாப்பிள்ள இருக்கு நீங்க பேசுறது. பாடுறா, நான் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நான் உயிரை கொடுப்பேன்டா. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஒன்னா சாப்பிடலாம், நான் வெயிட் பண்ணி நின்னுட்டு இருக்கிறேன். நீங்க என்ன விட்டு சாப்பிட்டேன்னு அதை நினைச்சு எனக்கு வயிறு எரியுதுடா. எனக்கும் தான் வயிறு எரியுது. உனக்கு ஏன் எரியுது? ராவா குடிச்சுட்டேன். ராவா? ஆமா. கொண்டு விட்டாடா. என்ன பேசிட்டு இருக்கிறேன்? என்னடா பேசிட்டு இருக்கான்? மரியாதையா ஒத்துக்கங்க, நீங்க செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கங்கடா. தப்புதான் மாப்பிள்ள. தப்பு தானே? தப்புதான். அவன் என் ஃப்ரெண்டு, என் மச்சான் வந்தான் பத்தியா எனக்கு சப்போர்ட். மேற்படிக்க என்ன விட்டுட்டு போயிட்டாயடா. ஆமா. அப்ப வந்து நான் இவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணி சோறு திங்காம பட்னியா கிடக்குறது உனக்கு பிரச்சனை இல்ல. நீ சோறு தின்னா திங்காட்டி என்ன? மேற்படிக்கு விட்டுட்டு போயிட்டான்னு வயிற்றுச்சல்ல இருக்கா நீ பேசிட்டு இருக்க. அப்ப மேற்படி என்கிட்ட இருக்க. எங்க மாப்பிள்ள? இந்த அங்க இருக்கு பாரு.